நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லேப்டாப்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் இதில் இருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷன்ஸ், அதாவது லேப்டாப்புடைய மாடல், ஜெனரேஷன், ஜிபியூ, சிபியூ, என்பியூ, இதோட ப்ராசஸர் நேம், இதெல்லாம் எப்படி நம்ம செக் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு 3 ஷார்ட்கட் மெத்தட்ஸ் வந்து சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். இதுக்கு நான் டெஸ்க்டாப் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது கீபோர்டில் Window+R இதை சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த டயலாக் பாக்ஸோட பேர் வந்து ரன் டயலாக் பாக்ஸ். இதில் MS Info 32 அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம் அப்படின்னா சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் பாருங்கள் சம்மரி கொடுத்துருக்காங்க. ஹார்ட்வேருடைய ரிசோர்ஸஸ், காம்போனன்ட், சாஃப்ட்வேர் என்வாயன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஓஎஸோடைய நேமு, வேர்ஷன், அப்புறம் ஓஎஸோடைய டிஸ்கிரிப்ஷன், மேனுஃபேக்சர், சிஸ்டமுடைய நேமு, மேனுஃபேக்சர், மாடல், டைப். நான் வச்சுருக்க மாடல் வந்து Dell 16+ DB. அப்புறம் சிஸ்டமுடைய SKU, ப்ராசஸர். இதில் பாருங்கள் இன்டெல் ப்ராசஸர் இருக்குது, ரைசன் இன்டெல் சொல்லிட்டு 2 ப்ராசஸர் இருக்குது. நான் வந்து இன்டெல் வாங்கியிருக்கேன். இதில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டமுடைய எல்லா கான்ஃபிகரேஷன்ஸுமே காமிக்குது. பாருங்கள் 16 GB ரேம் வந்து 16 GB, அப்புறம் அவைலபிள் ஃபிசிக்கல் மெமரி வந்து 5.78 GB இப்படின்ட்டு எல்லா கான்ஃபிகரேஷன்ஸையுமே காமிக்குது. இதில் போயிட்டு உங்களுடைய சிஸ்டமுடைய கான்ஃபிகரேஷன்ஸை ஈஸியாக பார்த்துக்கலாம். நான் இப்போ யூஸ் பண்ண Window+R ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி வேறு எப்படி பார்க்கலாம் அப்படின்றதையும் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு எப்படி Window+R கிளிக் பண்ணோடனே ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆச்சோ அதே மாதிரி ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இதில் DIAG அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்டேன். ஒரு 4 to 5 செகண்டில் வந்து எனக்கு டயக்னோஸ்டிக் டூல் வந்து ஒன்று ஓப்பன் ஆகுது. இதுக்கு முன்னாடி பார்த்த சிஸ்டம் இன்ஃபர்மேஷனில் என்னென்னலாம் இருந்துச்சோ அதே தான் இருக்குது. பட் ஆனால் அதை விட ஷார்ட் வெர்ஷனில் இருக்குது. பாருங்கள் கம்ப்யூட்டருடைய நேமு, ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லாங்குவேஜ், சிஸ்டமுடைய மேனுஃபேக்சர், சிஸ்டம் மாடல், பயோஸ், ப்ராசஸர், மெமரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இதில் நெக்ஸ்ட்னு கொடுத்து பார்க்கும்போது டிஸ்பிளே, சவுண்டு, அப்புறம் இன்புட், அதை பற்றி இருக்கக்கூடிய எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸுமே இதில் பார்த்துக்கலாம். செகண்ட் ஷார்ட்கட் பார்க்கலாம். இதுக்கு கீபோர்டில் Window+X இப்படி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டூல்ஸ் எல்லாமே காமிக்கும். இதில் டாஸ்க் மேனேஜர் கீழே இருக்கக்கூடிய, டெர்மினலுக்கு கீழே இருக்கக்கூடிய டாஸ்க் மேனேஜர் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓப்பன் ஆகும் டாஸ்க் மேனேஜர். இதில் ப்ராசஸர்ஸ், பர்ஃபார்மன்ஸ், ஆப் ஹிஸ்ட்ரி, ஸ்டார்ட் அப் ஆப்ஸ், யூசர்ஸ் அப்படின்ட்டு எல்லாமே காமிக்கும். டீட்டெயில் சர்வீசஸ் அப்படின்ட்டு. இதில் பர்ஃபார்மன்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு CPU, மெமரி, டிஸ்க்கு, வைஃபை, NPU, GPU இதை பற்றி நம்ம தனித்தனியாகவுமே பார்த்துக்கலாம். இதில் தேர்ட் ஷார்ட்கட் என்னென்னா டாஸ்க் மேனேஜருக்குள்ளே எப்படி ஷார்ட்கட்டாக போகிறது அப்படின்றது தான். இதுக்கு Ctrl Shift Escape இது 3த்தையும் சேர்த்தாப்பில் கொடுத்தோம் அப்படின்னா டாஸ்க் மேனேஜருக்குள்ளே போயிடும்.